ஸ்ரீ குருப்பியோ நமக. அறிவோம். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசிக்கு சப்தமமான பலன்கள். 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சமடைகிறார். 85% சூப்பரான பலன். அப்போ குரு பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் மகரம் ராசி. காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்தில் இருக்கிற மகரத்துக்கு அதிபதி சனி. அந்த சனியே குரு பகவான் பார்க்குறார். அப்போ 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கு 7இல் உள்ள குரு பகவான் சனி அமர்ந்த வீட்டின் அதிபதி உச்சமடைகிறார். அது ஒரு பெரிய விஷயம். அவரையே பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ 1, 3, 11ஆம் இடத்தை குருவின் இந்த கோச்சார பயிற்சி பார்க்கறனால எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் கூடி வரும், மகிழ்ச்சி கூடி வரும், பிள்ளைகள் நல்லாக இருப்பாங்க, துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய காலமாக அமையும். குருவினுடைய ஒரு அருள் கடாட்சம், அருள் பேராற்றல், அப்படி அதற்கு ஒரு சக்தி ஜாஸ்தி. புது பொலிவடைய போகிறீங்க, முகம் மலர்ச்சி அடையும். உங்களை எல்லாருக்கும் இப்போ தெரிய வரும். எல்லா இடத்துலையும் இப்போ உங்களை சொன்னால் தெரியும். உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வரும், மதிப்பு மரியாதை கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும், விரயங்கள்லாம் சுப விரயங்களாக மாறும், பழைய கடன்கள்லாம் அடையும், மனைவி மக்களோட சந்தோஷமாக உல்லாசமாக எங்கேயாவது போய் வரலாம். இறைவனுடைய கருணை உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரசித்து சொல்கிறேன். குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படி பார்த்துருக்கிறார். அப்போ குரு தனது உச்ச வீட்டிற்கு வர்றார். 12 ராசிக்கும் பார்வையிலான நல்ல பலனை அனுப்பி வைப்பார். ஆனால் குரு நேரடியாக பார்க்கிறார். கடகத்தில் உச்சம் பெற்று 5, 7, 9 பார்வை பார்ப்பார். அப்போ குருவின் பார்வை, குரு கடாட்சம், குருவருள் திருவருள், குரு பார்க்க கோடி தோஷங்கள் போகும். அப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு எப்படி கிடைக்கும்? சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய துக்கமான மனநிலையை மாற்றுவார். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு தெய்வ சிந்தனை கிடைக்கும். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், இதுதான் நான் ராஜபோகமான வாழ்க்கை, இதுதான் நான் சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் நான் சௌபாக்கியமான வாழ்க்கையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுதாக நல்லா படுத்து தூங்குவீங்க. மகள்கள் சரியாகும். மகளுக்கு இருந்த பிரச்சனை, மகனுக்கு இருந்த பிரச்சனை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குரு சமப்படுத்திடுவார். குரு உச்சமடைகிறாருன்னா குருவுக்குள்ள தனம் இருக்கு, புத்திரர் இருக்கார். குரு பகவான் முழு டிகிரியாக இருப்பார். 16 ஆண்டு கால வயதை அவருக்கு 10 என்கிற சந்திரனும் 6 என்கிற சூரியனும் வைத்திருப்பார். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய ஆசை அபிலாசைகள் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வீடு மனை யோகங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்துருவார். அப்போ குரு உச்சமடையும் போது எப்படி இருக்கும்னு அவருடைய சந்தோஷமான நல்ல அம்சமான பார்வை 5ஆம் இடத்துக்கு அனுப்பி வைப்பார். அப்போ மகரத்திற்கு அது 11ஆம் இடம். செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், மகிழ்ச்சி, எல்லையற்ற பூரிப்பு. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு பார்வையை பார்க்கிறார். அப்போ மகர ராசிக்கு எடுத்துக்கொண்டால் ராசியை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடங்கிறது மகிழ்ச்சி, நண்பர்கள், பெரும் லாபம், வெளிநாட்டு வருமானம், வர்த்தக பரிவர்த்தனை, ஏற்றுமதி இறக்குமதி, பலருக்கு நமக்கு ஒரு ஆசனை சொல்லி பலரோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தல். 3, 7, 11க்குரிய வீட்டை, அதாவது 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3, 7, 11 காமத்திரிகோணம். வேண்டிய விரும்பியதையெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் நமக்கு தராமல் போக மாட்டார், நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தராமல் இருக்க மாட்டார். குரு பகவான் பொறுத்தளவில் கோச்சாரத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது பார்வையில் தான் செல்வத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், ஒரு பதவி வரும், பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். 11 என்பதை பார்த்தால் நண்பர்கள் வருவார்கள், பணம் சிக்கனமாக இருக்கப்படும், பணத்தை சேமிக்கக்கூடிய வகையிலே இருக்கும், பணத்தை இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், அடகு வைத்த நகைகள் மீட்கப்படும், ஒரு இடத்துக்கு பத்திரம் பதியாமல் இருக்கும், வில்லங்கம் இருக்குது, அதெல்லாம் தீர்ந்துடும். ஏன்னால் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் வருகிறார். காலபுருஷத்துக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்கிறார்.
பல பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், ருணங்கள், துன்பங்களை எல்லாம் இந்த ஓராண்டு ஆக்கிடுவார். அதனால் நீங்கள் பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வந்தால் மிகச் சிறப்பு. அதுபோல் கடல் கடந்து போக வேண்டிய சூழல் வரும். கடல் சார்ந்த தொழில்கள், மீன் சார்ந்த தொழில்கள், நீர் சார்ந்த தொழில்கள் எல்லாத்துலேயும் வெற்றி வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, அப்பொழுது இது மாதிரி எல்லாம் சட்டப்பூர்வமாக நடக்கும். மிக தெளிவாக இந்த ஆண்டில் பல பல வர்ண ஜாலங்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார். அப்போ நிலம், வீடு, வாகன, சொத்துக்கள் வரும். ரியல் எஸ்டேட் வளர்ச்சின்னு சொல்லிட்டேன். தங்கத்துக்கான கிரகம் குரு பகவான். நாடும் நகரமும் சிறப்படையும்படியாக இருக்கும். அரசியலில் மாற்றம் உண்டாகும். பல பேருக்கு நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டிலே சென்று கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் சூடுபிடிக்கும், கூட்டு தொழில் சூடுபிடிக்கும். கூட்டாளி ஏமாறுவதாக இருந்தால் சரியாகிவிடும். உங்கள் தொழிலுக்கு கூட சேர்ந்து உங்கள் மதிப்பு, மரியாதையும், உங்களுடைய திறமைகள், இத்தனை ஆண்டுகள் 30-40 ஆண்டுகள் நீங்கள் பல்வேறுபட்ட அனுபவங்களை எல்லாம் கற்று கேட்டு தேர்ந்து தெளிந்து இருக்கிற உங்களுக்கு இப்பொழுது 2 பேர் சேர்ந்து உங்கள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கே, வாங்க நம்ம அந்த தொழில் ஆரம்பிப்போம்னு கூப்பிடுவோம். இடம் வாங்கி வீடு கட்டி வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எல்லா நண்பர்கள் மூலமாகவே நடக்கும். எல்லாம் நீங்கள் தான் சிங்கிள் பேர்சன், சென்ட்ரல் ஆக்சிஸ் நீங்கள் தான். உங்களை சுற்றிலும் தான் எல்லாரும் வந்து நிற்பான். அப்படி தான் இருக்கும் மகர ராசிக்கு. மகர ராசிக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரங்கள் 6ஆம் இடத்துல ஆரம்பித்து 7ஆம் இடத்துல நிறைவு செய்கிறது. புனர்பூஷம். உத்தியோகம், தொழில் நல்லா இருக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் வரும்பொழுது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். சிறு தவறு செய்தீர்களானாலும் கூட உங்களை காட்டி கொடுத்து விடும், அசிங்கத்தை பண்ணிவிடும். அதனால் மகர ராசிக்காரர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் செய்கின்ற பொழுது சிறு தவறுகள் செய்தாலும் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் இதை விழிப்புணர்வு. குரு சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுகின்ற காலம் ரொம்ப கவனமாக இருப்பார். அதே நேரம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை உண்டாகும். பெரிய ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, சிறு சிறு நிறுவனங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய நிலை வரும். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலேயும் சுபகாரியங்கள் நடக்கும். அப்போ குருவினுடைய சப்போர்ட் இருக்குது. குருனா குழந்தை, குருனா செல்வம், உச்சம்னா அந்த காரகத்துவம் எல்லாத்தையும் ராசிக்கு அனுப்புகிறார். மகர ராசிக்கு அது எல்லா நல்ல பலன்களும் அமையும். 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ 12 கூடியவன் 7ல் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் அயன சயன போகம், 7ஆம் இடம். அப்போ 12க்கு அது 8ஆம் இடமாக வருது. ஸோ அதனால் பயணங்களில் கவனமாக இருக்கணும், கால் பகுதிகளில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு மஞ்சள் நிறம், சுண்டல் கடலை. அதனால் தங்கம், பொண்ணு எல்லாம் உடலில் ஏறும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். உங்களுடைய மனநிலையை நல்லபடியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா பாலிஷ் பண்ணி மாற்றுவார். கிளிட் போட்ட மாதிரி இருக்கும், பல பலன்னு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மகர ராசிக்கு ஆண்களோ பெண்களோ தனியாக வெகு தூர பயணம், கடல் நீந்தி ஜலசந்திகளை கடப்பது, இதுவெல்லாம் அசால்ட்டாக செய்வீங்க. தைரியமான இடம் 3ஆம் இட தைரிய ஸ்தானத்தை அந்த ஸ்தானாதிபதி பார்க்குறார். ஆனால் பல்வேறுபட்ட கல்வி, மாணவர்களுக்கு வெளிநாடு கல்வி, பெண்களுக்கு பொறுத்தளவில் சொந்த தொழில், சுய தொழில் உண்டாகும். கணவன் மனைவியிடத்திலிருந்த பிரச்சனைகள்லாம் விடுபடும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஏற்றம் மிகுந்த காலம். அதனால் திருச்செந்தூர் முருகனை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். தென்குடி திட்டை செல்ல வேண்டும். இளஞ்சி முருகப்பெருமான் சிறப்பு. தாமிரபரணி நதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு செல்லலாம். அகத்தியரை வணங்கி வழிபடலாம். அதே போல் கடற்கரை ஸ்தலமாக இருக்கக்கூடிய எந்த ஸ்தலத்திற்கும் நீங்கள் போய் வந்தால் ஒரு மாற்றம் உண்டாகும். நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜாதகம் பார்க்கணும், வீடு கட்டணும், படம் போடணும், குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா சிறப்பான முறையில் சர்வீஸ் பண்ண காத்து தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.